ஐன்ஸ்டீன் வந்து போய் கும்பிட்டு வணக்கம் சொல்லி, நீங்களா சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாமா, ஏன் அவர் யாரும் தெரிய சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, குழந்தைக்கு தெரியலை, நான் சொல்லி கொடுத்தேன். என்னுடைய கண்டுபிடிப்புகளில் நான் மகிழ்ச்சி அடைஞ்சதை காட்டில் இதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு சொன்னால் அதாங்க பெரிய சந்தோஷம். இன்னைக்கு ஒருத்தர் புதுக்கவிதை எழுதினான். எப்படி? E=mc². ஐன்ஸ்டீன் கரும்பலகையில் எழுதினார், ஜப்பான் அழிந்தது அப்படின்னா. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. E=mc² எழுதினார் போர்டில். அதனுடைய மாற்று என்னாச்சு? செகண்ட் வேர்ல்டு வாரில் அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு போடப்பட்டது. ஒரு சாதாரண ஃபார்முலா ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய அளவுக்கு மாற முடியும். இன்றைக்கும் ரிலேட்டிவிட்டி தியரியை பற்றி ஆராய்ச்சி தீரலை, இன்னும் முடியலை. அது அப்படிப்பட்ட விஷயங்கள் புதுசாக எல்லாத்தையும் பார்க்க நமக்கு வியப்படையணும். நீங்கள் எப்போயாவது வெளிநாடு போனீங்கன்னா அந்த வாஷிங்டனில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்த்து வாங்க. ஏர் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு மியூசியம் இருக்குது. உள்ளே போயிட்டு வந்தால் வேற்று உலகத்துக்கு போன மாதிரி இருக்குது. நான் அந்த அப்பல்லோ இது 11 போய் இறங்கினது வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம ஏரியெலாம் உட்காந்து போய் பார்த்து வரலாம். அவ்வளோ ஒரு ஆச்சரியம். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப போய் ஆம்ஸ்டாங் ரகனார்னு படிச்சுக்கிட்டு இருப்போம். அதில் இப்போ சில வேறெல்லாம் வெளியே கூட்டு போய் நின்று பார்த்தாங்க. போகிறது ரீதான் பாருங்க அப்படின்ட்டாங்க. சந்திரனுக்கு போன ராக்கெட்டு அதெல்லாம் பார்க்குற வாய்ப்பு இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்தையும் தீர்மானிப்பது உலகத்தில் இயற்கையில் இயற்பியலுக்கு ஈடாக எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கணக்குன்னு போட்டு அத்தனை விஷயங்கள் உலகத்தை அடுத்த தலைமுறையை இப்பயே பார்க்க வச்ச ஒரு பெருமை உண்டு. மைக்கேல் ஃபெரடே போன்றவர்கள், மின்சாரத்தை கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபெரடே போன்றவர்கள், அதே மாதிரி இன்னும் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு 300 வருஷம் கழித்து நாங்கள் பிறக்காமல் போனோமே அப்படின்னாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான ஆற்றல் இருக்கே, அடையப்பா. என்னுடைய பழைய டிரைவர் ஒருத்தர் அடிக்கடி சொல்வார், எம்ஜிஆர் அனுபவிக்காததெல்லாம் நான் அனுபவித்தேன் அப்படிம்பார். எம்ஜிஆர் எப்படிப்பட்ட கோடீஸ்வரன், அவர் அனுபவிக்காத நான் அனுபவிச்சேன்னாரு. நான் என்னையே அப்படி அனுபவிச்சேன்னே, அவர்கிட்ட செல் இல்லை, என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாப்புல. என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் டெலிஃபோனில் தானே பேசியிருப்பார். இன்றைக்கி செல்லு சொல்ல முடியாது. அடுத்த தலைமுறையில் இதுவும் மாறிடும். நம்மளை கூட அடுத்த தலைமுறைக்காரன் சொல்லுவான், வெக்கம் இல்லாமல் கையில் ஃபோனை தூக்கிட்டு அலைஞ்சிருக்காங்க. ஏன்னா பிறக்கிற குழந்தைய காதலையே குத்து விட்டாலும் வித்துடுவான், செல் குத்து விழா அப்படின்னு சொல்லி. தாய்மாமிங்கெல்லாம் வந்து சிம் கார்டு செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இந்த செல்லு என்ன ஆயிடுச்சுறீங்களா? முந்தா நாள் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் எங்கள் பேராசிரியருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு போயிருந்தேன். ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. வெளியே கேரிடரில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அம்மா ஃபோனில் பேசிக்கிட்டே ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே போயிடுச்சு. பேசிக்கிட்டு அது வாட்டுக்கு போயிடுச்சுங்க. அவங்க ஓடியாராங்க வெளியில் பயந்து. நான் இங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கேன், அம்மா டாய்லெட் அங்கே, அது வாட்டுக்கு வெளியே வந்து இங்கிட்டு போயிடுச்சு. அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியல. விஞ்ஞானம் வந்த வேகம் நமக்கு பயமாக இருக்குது. அன்றைக்கி ஒருத்தன் பஸ்ஸில் கத்துறா, நீ எங்கே இருக்க அங்கிட்டு இருந்த அவன் கத்துறா, நீ எங்கே இருக்க? 2 பேரும் ஒரு பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்காங்க. நின்ன இடத்துல பேசணும். தொலைக்காட்சி வீட்டுக்குள்ளே வந்து அதில் எவ்வளோ லாபமாக அவ்வளோ நஷ்டம் இருக்குல்ல. முந்தா நாள் மதுரையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அந்த அம்மா அழகாக சொல்லிச்சுங்க, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்றுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை வந்து தூக்கிடாம அப்போ பிடிச்சா பண்ணுவேன். அவன் ஊடால போயிருக்கான். விலகுடான்னு படம் பார்த்துருக்காங்க. என்ன செய்யறது? ஆண்கள், ஒரு கணவன் திடீர்னு மனைவியை பார்த்து கத்துறானா, முறுக்கா செஞ்சிருக்க, ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஓடியாந்து லைட்டு போட்டு பார்த்து, ஐயோ கொசுவத்தி தின்னுட்டீங்க அப்படின்னு இருக்கு. மானாட மயிலாட பார்த்துக்கிட்டே இங்கிட்டு முறுக்கு சுட்டு வச்சுருந்துருக்கு. இதை எடுத்து வாயில் வச்சு விட்டாங்க கொசுவத்தியை. அதுவும் சூடாக தானே இருக்கும். என்ன செய்யலாம்? விஞ்ஞானத்தை கரெக்டாக பயன்படுத்தணுங்க, அதுதான் வேணும். ஆசிரியர்களை பொறுத்த மட்டும் என்ன தெரியுங்களா, நல்ல ஆசிரியர் கிடைக்கிறதுங்கிறது எப்படிப்பட்டது? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண விளக்கமாக குத்து விளக்கெல்லாம் பொருத்தி விழா தொடங்குவீங்க. சின்னதாக விளக்கெல்லாம் வச்சுருப்போம். ஒரு தடவை அப்துல் கலாம் அவர்கள் கலந்துக்கிட்ட கொடுத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் உள்ளே வராரு, ஜனாதிபதியாக இருக்கார். அவர் எப்படி வருவார்னா, பாதுகாப்பு தரம் கவலைப்பட மாட்டார். நீ என்ன பண்ணுற, நீ என்ன படிக்கிற கேட்டுக்கிட்டே வருவார். அது ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டான், இந்த நாட்டில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர் ஒற்றுமையாக இருக்காங்களா? அதுக்குள்ளே 2 அதிகாரி போய் பிடிச்சிக்கிட்டாங்க. இவனை
இவர் விடு விடு அப்படின்ட்டார். வந்தார் மேடைக்கு, குத்துவழக்கு பற்றி சொன்னாங்க, பொறுத்தினார், மயக்க பிடிச்சார். இந்த கேள்வி கேட்ட ஆளாக்க அப்படின்னாரு. ஏன்னா சில பேர் கேள்வி கேட்டு ஊரை விட்டே போயிடுவாங்க. இந்தா இருக்கேன், என்ன கேட்டீங்க? இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? அதானே? ஆமாம். அப்போ சொன்னாருங்க அருமையா, நான் மேடைக்கு வந்தவொடனே என்னை குத்துவழக்கு ஏற்ற சொன்னாங்க. குத்துவழக்கு இந்துக்களுக்கு புனிதமான ஒன்று, ஏற்றுறதுக்கு கையில் மெழுகுவத்தி கொடுத்தாங்க, அது கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான ஒன்று. ஏற்றிய நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன், நாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். இதை வீட்டில் யோசிச்சு வந்திருப்பாரா? இல்லையே. வீட்டில் அதான் அறிவு. நான் கிருபானந்த வாரியார் சாமிகிட்ட ஒரு தடவை கேட்டேன், எப்போ எது கேட்டாலும் பேசுகிறீங்களா சாமி, எப்படி இவ்வளோ படித்து வச்சுருக்கீங்க? அதுக்கு அவர் அழகாக சொன்னார், வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ, மூளை எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். அதான் உண்மை. நீ எப்பவும் தயாராரு, கொதிக்கிற மாதிரி தயாராரு, வந்துடும். இந்த விளக்கு பொறுத்துறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா கிளியாஞ்சட்டின்னு சொல்லுவோம், மண் விளக்கு. ஒரு கேள்வியே கேட்குறோம், இந்த விளக்கு சிறந்ததா, இந்த ஹாலோஜன் லேம்ப் இது சிறந்ததா அப்படின்னு கேட்டால் என்ன செய்வோம்? இது என்னங்க ஃபூனு ஊதுனா போயிடும், இது எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இது எப்படி இருக்குது, அப்படி பிடிப்போம். ஆனால் உண்மையை சொன்னால் ரெண்டுக்குமான முக்கியமான வேறுபாடு, 1000 தான் முயன்றாலும் ஒரு ஹாலோஜன் லைட்டில் இன்னொரு ஹாலோஜன் லைட்டை உருவாக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு கை விளக்கில் லட்சக்கணக்கான விளக்குகளை ஏற்றி காட்ட முடியும் என்றால் அந்த விளக்கு போன்றவர் தான் ஆசிரியர். அதனால தான் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த முழுவதும் கண்காட்சி வச்சுருக்காங்க, பார்த்துக்கிட்டே வந்தோம். அதில் ஒரு படம் என்னை ரொம்ப ஈர்த்தது. அது என்ன படம் தெரியுங்களா? ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்காவுடைய ஒப்பற்ற ஜனாதிபதி. அவர் தான் முதல்ல பேசுகிறப்ப சொன்னார், நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய். எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டில் வச்சார், நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார், நான் ஏன் பிறந்தேன்னு. இப்போ அவர் ஒருத்தருக்கு பரிசு கொடுக்குறாரு, இவர் பரிசு வாங்கிட்டு இருக்கார். இதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? பரிசு கொடுக்குற ஜான் எஃப் கென்னடியை நான் சின்ன பிள்ளையில படங்களில் பார்த்துருக்கேன், அவர் தான் தெரியுது. கீழே பரிசு வாங்குறவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது. யாருன்னு ஒத்து பார்த்தா கீழே ஒரு வாசகம் இருக்குங்க, இன்றைக்கு நான் அமெரிக்காவின் ஒப்பற்ற ஜனாதிபதியாகிய ஜான் எஃப் கென்னடியிடம் பரிசை வாங்குகிறேன், ஒரு நாளைக்கு நானும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாவேன், பில் கிளின்டன் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் தெரியுதா? பரிசு வாங்குவது மட்டும் என்னுடைய நோக்கம் இல்லை, ஒரு நாளைக்கு நான் பரிசு கொடுக்குற ஆளாக மாறுவேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இதுதான் உணர்வு, இதுதான் பெருமை. எப்போ பார்த்தாலும் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அது இல்லைங்க. இன்றைக்கி நமக்கு பெரிய சந்தோஷம் என்ன? பில்கேட்ஸ் இருந்த இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சிஇஓவா சத்ய நாதல்லன்னு நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர் தான் சிஇஓவாக இருக்கிறார். சம்பளம் 113 கோடியோ என்னமோன்னு சொல்கிறாங்க. ஒரு 113 கோடி கேட்டாலே இதே நின்றுவோம். நம்ம தெருக்கோடியை கூட பார்த்ததில்லை. அந்த இடத்த நிரப்புறதுக்கு நம்ம ஆள் போக முடியும்னு சொன்னால் சத்யநாதல்லே மாதிரி. இப்போ அமெரிக்காவுடைய மிக முக்கிய மருத்துவ கவுன்சிலுடைய அதிபராக இருந்திருக்கவர் யாருன்னு கேட்டால் நம்ம ஊருக்காரர், இந்தியக்காரர், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பதவியிலையும் நாம் இருக்க முடியும்னு சொன்னால் நாம் எல்லாம் எங்கேருந்து உருவாகணும் தெரியுமா? நம்ம ஊருக்கு ஜெயவிலாஸ் மாதிரி பஸ்ஸு தாங்க வரும், வேறு பஸ்ஸு அதிகமாக வராது. நம்ம ஊரில் லைட் இருக்காதுங்க, நம்ம நடந்து தான் வருவோம். ஆனால் நடந்து ஜெயவிலாஸ் பஸ்ஸில் கல்லூரியில் உட்காந்து இந்த ஆசிரியர்கள் பாடம் படித்து உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி வர முடியும்னு சொன்னால் அதுதான் நமக்கு சிறப்பு. வந்திருக்கவங்கள பார்த்துக்குங்க, ஆசிரியர்களை பாராட்டுங்க. பெரியவங்களை மதித்தவர்கள் தான் எப்போ முன்னுக்கு வருவாங்க. நீங்களும் அப்படி வர வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரையும் வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.